சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்லி போறணும்னா ஜட்ஜி நல்ல சாட்சி ராமராசு. கொஞ்சம் அமைதியா இருக்கப்பா. என்ன சும்மா சொல்லுங்க. என்ன சம்பவம் நடந்த அன்னைக்கு கொன்ராசு கூட தானே இருந்த? இல்லைங்கய்யா, அன்னைக்கு நான் மதுரைக்கு போயிருந்தீங்கய்யா. மதுரைக்கு போயிருந்தியா? கொத்தாவது தேவர் விட்டு காசு வாங்க போயிருந்தியா? I strongly object, Your Honor. What is that you are objecting to? Objection sustained. இப்போ நல்ல நாயக்கர் விருமாண்டி நிலத்தை கரையம் பேசினது தெரியுமில்ல? மண்டையாட்டினா பத்தாது, வாயை திறந்து ஆமான்னு சொல்லணும். ஆமாங்கய்யா. அந்த மாதிரி கரையம் பேசினது சச்சரவில் முடிஞ்சது தெரியுமா? ஆமாங்கய்யா. அந்த சச்சரவில் நல்ல நாயக்கர் விருமாண்டியை தாக்குனதாக கொடுத்த கேஸ் இதே கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு தெரியுமில்ல? Your Honor, அது வேற கேஸ், இது வேற கேஸ். The line of examination is not at all pertinent to this case. Oh, Your Honor, it is very pertinent, Your Honor. Thank you. என்னவா? பெர்டினன்ட்ங்கறாரு. பெர்டினன்ட்ங்கறாரு சார். அதான் போச்சு. ஈஸ்வர வெச்சது. நல்லவநாயகர் கொண்டராசுக்கு ஏற்கனவே கொடுத்த நிலத்தை திரும்ப கரையம் பேசினது தெரியுமா? ஆமாங்கய்யா. அந்த மாதிரி நல்லவநாயகருக்கு கொண்டராசு கரையம் கொடுத்தாரோ? இல்லைங்கய்யா. அப்போ நிலத்தை விற்காத விருமாண்டி மேலே காட்டின அதே கோபத்தை நாயக்கர் ஐயா கொண்டராசு மேலேயும் காட்டியிருக்கலாம் இல்லையா? பதில் சொல்லியா? காட்டிக்கலாம்ங்கய்யா. நல்லமநாயக்கர் கொடுத்த புகாரின் பேரில் செக்ஷன் 302 கீழ் கைது செய்யப்பட்ட விருமாண்டி தேவர், கொத்தாள தேவர், கோட்டைச்சாமி, ராசுக்காலை, சின்னக்கருப்பு, கோடாங்கி மற்றும் அவரது வயராவை சார்ந்தவர்களை குற்றவாளிகள் என்பதற்கான போதிய ஆதாரம் இல்லாததால் இந்த வழக்கில் இருந்து இந்த நீதிமன்றம் விடுவிக்கின்றது. மேலும் தீவிர விசாரணை செய்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க ஆவணம் செய்யுமாறு காவல்துறை பணிக்கப்படுகிறது. ஊரே அவனை தூத்துச்சு. ஆனா நான் அவனை கூட்டாளி நினைச்சு கொலைக்கேஸ் வச்சு கூட்டியான். அவன் விசுவாசமா இருக்குன்னு நான் நினைக்கல. துரோகம் செய்யலாமா சொல்லுங்க? அட என்ன விடுங்க, அண்ணன் லட்சுமி துரோகம் செய்யலாமா? செஞ்சான். கேட்டிருந்தா நானே கட்டி கொடுத்துருப்பேன். அவனுக்கு அடிச்சு பறிச்சாதான் சந்தோஷம். எடுபட்ட பிள்ளையா இருந்தா அவன் இழுத்தலுக்குலாம் போயிருப்பா. அண்ணன் லட்சுமி பெரிய விட்டு பிள்ளை, அவன் ஆசி கணக்கு திரும்பி தூக்கிட்டு போயிட்டான். ராஜகுமார் மாதிரி வளர்த்த புள்ளைய கதற கதற அடி. டிராமா பண்ணி தப்பிக்கலாம்னு பார்த்தேன், நடக்கல. தர்மம் ஜெயிச்சிருச்சு. இதெல்லாம் வெளியில சொல்லப்படாது. தொலைக்காட்சியில போட்டு காட்டிடாதீங்க. நம்மள பிள்ளையா? இல்ல கடுத் கிரீஷ். என்ன ஆச்சா? வா கொத்தாளா. போட்டோ பிடிச்சா ஆயுது குறையும்பாங்க. எனக்கு தூக்கு குறைஞ்ச ஆயிலா இருக்கு. நல்லா போட்டோ பிடிக்க. இது எப்போ தொலைக்காட்சியில் வரும்? அதெல்லாம் நான் சொல்றேன், நீ வா. சரி, இவனை செல்ல அடைச்சதுக்கு அப்புறம் அவனை திறந்து விடுங்க. 2 பேர்த்தையும் கிட்ட நெருங்க விட்டோம், ரியாக்ட் தான். டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ் மேடம். மேடத்துக்கு தஞ்சாவூர்னு கேள்விப்பட்டேன். ப்ராப்பர் தஞ்சாவூருங்களா? ப்ராப்பர்ல கீழ்வேண்மணி. மரியாதையா நடந்துக்க. ஏதாவது ரப்சர் செஞ்ச என்ன முறைக்காத. நம்ம எல்லாமே கருவிதான். இன்டர்வியூ டிவியில் வரப்போகுது. இப்ப எடுத்ததை போட்டு பார்க்க முடியாதோ? எனக்காக இல்ல, இவனுக்கு இன்னும் 2 வாரத்துல தண்டனை நிறைவேறிடும். அதான் அது இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த கேஸ்ல நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, அதனால கொஞ்சம் வெளியே. இதுல தெரியும். எடுத்து முடிச்சதும் போட்டு காமிக்கிறேன். இப்போ டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். ஆரம்பிக்கலாமா? ஒன் பண்ணி ரோல். மரண தண்டனை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? சாரி மேடம், எவ்ரிதிங் இஸ்
ஆல் ரைட். ஆ வார்டன் எடுத்து வச்சுக்கிறேன், பார்த்துக்குவேன். ஆ தேங்க்யூ. இப்போ அன்னலக்ஷ்மிங்கிற பொண்ணை கடத்திட்டு போய் கற்பழிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை சரி எல்லா செயலுக்கும் பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும். இந்த செயலுக்கு நான் பின்னாடி உங்களை ஒரு கேள்வி கேட்கலாங்களா? என்ன? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. உங்க உள்பாடி அளவு என்ன? வாட்? சைஸ். ஏய் ஆஃப் பண்ணு. மிஸ்டர் வீரமாண்டி, நான் ஒரு மனிதாபிமானத்தோடு இங்கே வந்திருக்கேன். கொலைக்கு தண்டனை கொலை ஆகாதுன்னு நம்புறவனா. பொழுதுபோக்குக்காக பொது சேவை செய்கிற பணக்காரி கிடையாது. மரண தண்டனை இல்லாமல் செய்யணும்னு விரும்புகிறேன். ஸோ என்னுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க. வேற ஏதாவது டீசெண்டாக கேள்வி கேட்குறதுன்னா கேளுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மேடம் கேட்ட கேள்வி இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது மிஸ்டர் வீரமாண்டி. ஏன்? உள்பாடி கடையில் பாடி வாங்க போயில கடைக்காரன் கேட்டால் கடைக்காரன்ட்ட சொல்ல மாட்டியே? கடைக்காரங்கிட்ட சொல்லுவேன். ஆனால் ஒரு பொண்ணை கற்பழிச்சவங்கிட்ட கற்பழிச்சவர்கிட்ட சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நானும் சொல்ல வேண்டிய பதிலெல்லாம் கோர்ட்டில் சொல்லியாச்சு. கேமராவை தூக்கிட்டு வர கண்ட பொட்டை கழுதிட்டின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கோவிக்காத உடனே சொல்லலை, இவங்களை சொன்னேன். என்ன மேடம்? ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. புரியுது. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுனால உங்களுக்கு என்ன நன்மை? உங்களுக்கு பின்னாடி வர 4 பேருக்கு நன்மை நடக்கும் இல்லையா? அதுக்காக. ஏய், கேமரா தூக்கி போடி. ஏய், வாடனை கூப்பிட்டா என்ன தூக்கில ஓட்டுறோன்னா? நானே கூப்பிடுறேன். வாடகைங்களா? பயக்காமட்ட சொல்லி இவகிட்டெல்லாம் நான் பேச தயாரா இல்ல. என்னை கொண்டு செல்ல விடுங்க. ஓகே மேடம், வாங்க போலாம். கிரீஷ், will you just listen to me? 1 minute. இருங்க, ஒரு நிமிஷம். ஏன் யார் மேல கோவம்? சாகும்போது ஏன் இவ்வளோ கோவம்? சாகர பயத்தை கோவமா காட்டுறியா? சாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பயம்னா என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு தெரியுது. அது எனக்கு தெரியாது. அதுதான் என்னுடைய குத்தம். வழக்க முத்தியா எடுக்காதுங்கிறல்ல. கோபம்னா என்ன, நியாயம்னா என்ன, தூக்கு தண்டனை என்ன, அன்னலட்சுமி என்ன, நான் என்ன, கழுத்துல கயிறு இறுக்கி சாகிறது என்ன, ஏதாவது தெரியுமா உனக்கு? புத்தகத்துல படிச்சா புரியாது, தெரியாது. புரியும், எனக்கு தெரியும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எங்க அப்பா இதே ஜெயில தூக்கு தண்டனையில செத்தாரு. பேரு காத்துமுத்து. என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. ரொம்ப கடன்பட்டு கட்டி கொடுத்தாரு. நான் ஏஞ்சலா ஜேம்ஸா மாறினேன். அப்புறம் என்ன காப்பாத்துறதுக்காக ஜேம்ஸை கொன்னுட்டு குற்றத்தை ஒத்துக்கிட்டு இங்க வந்து தூக்கில் தொங்கிட்டாரு. நான் திரும்ப ஏஞ்சலா காத்துமுத்து ஆயிட்டேன். டாக்டர் ஏஞ்சலா காத்துமுத்து, டாக்டரேட் இன் சிவில் லா. தூக்குனா என்ன, கழுத்துல கயிறு இறுக்கி சாகிறதுனா என்னன்னு எனக்கும் தெரியும். என்ன மேடம்? இல்ல, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மேடம், ஏதாவது ஒன்றா சொல்லுங்க. அப்படியே வெயிட் பண்ணுறேன். என்ன தெரியுமா கேட்குறேன்ல, இது என்ன தெரியுமா? என்னுடைய ஆயுள் ரேகை விதி அன்னலட்சுமியோட ஞாபகம் அவனாக. அன்னலட்சுமி நான் கற்பழிச்சேன்னு சொல்லியிருப்பாங்களே. அன்னலட்சுமி யார் தெரியுமா? பொண்டாட்டி. என்னை பெற்றா அவள் என் கூட இருந்திருந்தா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். அவன் நின்று சாட்சி சொல்லியிருந்தா எந்த பொய்யும் ஜெயிச்சிருக்க. விதி, ஏன் விதி அப்படி? 12 வயசுல ஆத்தா வச்சு போச்சு. அப்புறம் எங்கள் ஐயா என்னை சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போனார். வருஷம் சந்தோஷமா இருந்தேன். பிறகு அவரும் அங்கே செத்து போயிட்டாரு. ஒரு சிக்கல் அங்கே திரும்ப வர வேண்டியதாக போச்சு. பிறகு என்ன அப்பத்தான் தான் வளர்த்துச்சு. கோவில் கல்யாணம் வளர்த்துச்சு. சந்தோஷம்னா என்னன்னு அதை அனுபவிக்கல மனுஷனுக்கு தெரியறது இல்லை.
அது இல்லாமல் போது பாருங்க.